ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம் நண்பர்களே, இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். அதாவது அந்த பேனரில் பார்த்த செய்தி, பேரறிவாளன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டியிடுவாரா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற செய்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த செய்திகளை உண்மை என்று நம்பும் விதமாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. பாருங்க. பேரறிவாளன் என்ற அறிவு உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக நிறைய பேர் போராடினாங்க. நிறைய பெரியாரிஸ்டுகள், ஐயா சுபவியிலிருந்து கி வீரமணியிலிருந்து அந்த தரப்பு பெரியார், அதாவது திராவிடர் கழக தரப்பு, அதுபோல குளத்தூர் மணி அவர்களுடைய தரப்பு, கோவை ராமகிருஷ்ணன், இன்னும் ஏராளமானோர், பல நெடுமாறன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த 7 பேர் விடுதலைக்காக தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கியதிலே இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு தான் மிக பாரிய அளவிலே பங்கிருந்தது என்றால் அதை மறுக்க முடியாது. ஆனால் நம்ம திருமுருகன் காந்தி அவரெல்லாம் நிறைய போராடி இருக்கார். கடைசியாக நாம் சொன்ன அந்த விஷயத்தை சரி என்று சொல்லுவதைப் போல இன்றைக்கு நடந்திருக்கின்ற நிகழ்ச்சி, அதாவது கொஞ்ச நாளாகவே சில நாட்களாகவே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் சரி, அந்த தமிழீழ ஆதரவாளர்களும் சரி, பிரபாகரன் அவர்களை தங்களுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கிறவர்களும் சரி, முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரே தலைவராக சீமான் தான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறார் என்றால் அது மறுக்க முடியாத உண்மை. எனக்கு சீமானை பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த தேர்வை பாருங்க. எப்படின்னா, இந்த பெரியாரிஸ்டுகளை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. திரு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது, அவர் மரணிக்கின்ற பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்தார்களே இந்த பெரியாரிஸ்டுகள் என்று அவர்கள் மேல் மாறாத கோபத்தில் இன்றும் ஈழத்தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்ப சீமான் அப்படித்தானே இருந்தார். சீமான் அப்போது வந்த புதிது, அவர் அரசியலுக்கு வந்த புதிது. அதன் பிறகுதான் ஈழத்தில் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் திரு சீமான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்கிறார். ஆகவே அவர் மேல் அந்த அளவிற்கு வெறுப்பு இல்லை. அவர் அந்த அரசியலையே முன்னணியாக வைத்து, அந்த ஈழ பிரச்சனையை முன்னணியாக வைத்து தன்னுடைய கட்சியினுடைய சின்னங்களை, விடுதலை புலிகளுடைய சின்னத்தை பயன்படுத்துவது, பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது, தைரியமாக பயன்படுத்துவது என்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் இப்ப இந்த ஈழ ஆதரவாளர்கள், புலம்பெயர் தமிழர்கள், தனி ஈழம் விரும்புபவர்கள், குறிப்பாக புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்ற ஒரு அரசியல் சக்தியாக சீமான் தான் இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை எதிரொலிக்கும் விதமாகத்தான் நேற்று அற்புதம் அம்மாள் அவர்கள், பேரறிவாளன் அவர்களுடைய தாயார் திரு அற்புதம் அம்மாள் அவர்கள் சீமான் அவர்களோடு சேர்ந்து கொடுத்திருக்கிற அந்த பிரஸ் மீட். இதுல நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது திரு ஸ்டாலின், மு க ஸ்டாலின். தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கலைஞர் அவர்கள் மீதும் தொடர்ந்து ஈழ ஆதரவாளர்கள், பெரியாரிஸ்டுகள், பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து பிரபாகரனுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக, தமிழ் ஈழத்துக்கு துரோகம் இழைத்து விட்டதாக, ஈழ ஆதரவை தடுத்து நிறுத்திவிட்டதாக தொடர்ந்து அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் ஸ்டாலின் தன்னுடைய நெடிய அரசியல் பயணத்தில், ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் உண்டு. அந்த அரசியல் பயணத்தில் அவர் எடுத்த மிகப்பெரிய அசாதாரணமான ஒரு முடிவு, தைரியமான முடிவு, ஆளுகின்ற
திரு மோடி அவர்களை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற பயம் இல்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையாளிகளுக்கு எதிராகவும் மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அந்த சூழ்நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பணயம் வைத்து அந்த 7 பேர் விடுதலை செய்தார். அது மறுக்க முடியாத உண்மை. இந்த விஷயத்தில் யாரும் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்ல முடியாது. தன்னுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஸ்டாலின் மிக மிக தைரியமாக மிக மிக துணிச்சலாக எடுத்த ஒரு அரசியல் முடிவென்றால் அது 7 பேர் விடுதலை தான் என்று சொல்ல முடியும். இப்ப நான் எதுக்கு வர்றேன்னா, இந்த அம்மா அற்புதம் அம்மாள் அவர்கள் ஒன்று நியூட்ரலா இருந்திருக்கலாம். என்ன சரி, நாம் போராடினோம், கடைசியாக பையன் விடுதலை அடைந்து விட்டார். அப்ப விடுதலை அடைந்த திரு பேரறிவாளன் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் ஆறத் தழுவி கட்டி தழுவி வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். அது எல்லா தரப்பாலும் காங்கிரஸ் தரப்பிலும் அது விமர்சனம் செய்யப்பட்டது, வெகுவாக விமர்சனம் செய்யப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் இந்த அம்மா தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு திடீரென்று பேச்சுவார்த்தை இருந்திருக்கலாம், சீமான் அவர்களோடு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார். பேசியது சீமான் தான், அதற்கு உறுதுணையாக அங்கே நின்றது திரு அற்புதம் அம்மாள் அவர்கள். ஏற்கனவே திரு பேரறிவாளன் அவர்கள் அரசியலிலே இறங்குவார் என்ற அரசல் புரசலாக பேசப்பட்ட நிலையில் இப்போது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கின்ற விதமாக அற்புதம் அம்மாள் அவர்கள் தைரியமாக திரு போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் சீமான் அவர்களோடு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொள்ளுகிறார் என்றால் அது உணர்த்துகின்ற செய்தி என்ன என்றால், அவர்களை பொறுத்தளவிலே ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையை விட ஸ்டாலின் தங்களுடைய மகனுக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய உதவியை விட தன்னுடைய பதவியை பணயம் வைத்து முதன்முறையாக ஆட்சி பொறுப்பிலே முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் முதலமைச்சராக என்ற சூழ்நிலையிலும், தன்னுடைய ஆட்சி கலைக்கப்படும் என்ற சூழ்நிலையிலும், பல்வேறு சட்ட சிக்கல்கள் நிலவிய சூழ்நிலையிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தியாகம் செய்கின்ற அளவிலே அந்த அம்மாவுடைய மகன் திரு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை செய்தார். அவர் விடுவித்தார். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தார். அவர்களுடைய ஒத்துழைப்போடு இருந்தாலும் இது மத்திய அரசை எரிச்சல் ஊட்டுகின்ற செயல் அல்லவா? ஏதோ ஒரு சட்ட பிரச்சனையிலே, ஏதோ ஒரு விஷயத்திலே காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கின்ற அரசு என்ற காரணத்தினால் கலைக்கப்பட்டிருக்கலாம் ஸ்டாலின். அவர் எல்லாத்துக்கும் தயாராகத்தான் இருந்தார். இருந்தாலும் இவ்வளவு பெரிய உதவி செய்த ஸ்டாலின் அவர்களை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு இந்த அற்புதம் அம்மாள் சீமானோடு கைகோர்த்திருக்கிறார் என்றால் அவருக்கு கொள்கை, அதாவது தமிழீழ கொள்கைதான் அவருக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. அவர் தன்னை ஒரு அரசியல் பயணத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அரசியல் பயணத்துக்கான சரியான வழிகாட்டியாக சீமான் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து, அதாவது அற்புதம் அம்மாள் அவர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் தமிழர்கள், தமிழீழத்திற்கான போராட்ட களத்திலே உள்ளவர்கள், புலம்பெயர் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். அவர் தமிழீழம் பெற்றுத் தருவார் என்று நம்புகிறார்கள். அவர் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நம்பி அவர் பின்னாலே நிற்கின்றார்கள். இதற்காக நான் பெரியாரிஸ்டுகள் பிரபாகரன் அவர்களையோ தமிழீழத்தை பற்றியோ விமர்சிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. திருமுருகன் காந்தி உடனடியாக இதை விமர்சிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஃபேக்ட் என்ன? அவர்களுடைய மனநிலையில எல்லாம் சீமான் அவர்கள் தான் இருக்கிறார். சீமான் தான் சரியான ஒரு அரசியல் புள்ளி என்று அவர்கள் அறிவுக்கு எட்டிய வகையிலே அவர்கள் முடிவெடுத்து சீமான் பின்னாலே நிற்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், அந்த அம்மாவை பொறுத்தவரையில்
திரு பேரறிவாளன் என்ற அறிவுடைய விடுதலையை விட தமிழீழ விடுதலைதான், ஈழ விடுதலைதான் அந்த அம்மாவுக்கு பெருசாக தெரியும். அது முடிஞ்சு போச்சு. அதாவது ஸ்டாலின் விடுதலை வாங்கி தந்து விட்டார் என்றால் ஸ்டாலினுடைய பார்ட் முடிஞ்சு போச்சு. அதாவது ஸ்டாலின் இதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயம் தேடி இருக்கிறார். அந்த அரசியல் ஆதாயத்தை தேடி இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த கொள்கையில் இருந்தோமோ, தமிழீழ கொள்கையில், அந்த எந்த கொள்கைக்காக நாம் நம்முடைய மகன் இவ்வளவு பெரிய விஷயத்தில் ஈடுபட்டு அவர் சிறை சென்றாரோ அதுதான் பெரிது, தமிழீழம்தான் பெரிது என்று அவர் அந்த அம்மா உறுதி அளிக்கிறாங்க. தள்ளாத வயதிலும் அந்த முதுமை அடைந்த வயதிலும் அந்த அம்மா அந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார். இது சும்மா விட்டுற மாட்டார்ல சீமான். சீமானுக்கு எந்த ஒரு அரசியல் வாய்ப்பும், இப்போது கிடைக்கிற ஒவ்வொரு அரசியல் வாய்ப்பும் அவருக்கு ஒரு பிளஸ். அதை அவர் பயன்படுத்தி கொள்வார். அப்படித்தான் இதையும் அவர் பயன்படுத்தி கொள்வார். அநேகமாக இந்த அதாவது தண்டனை அனுபவித்து விட்டார் திரு பேரறிவாளன். தண்டனையை அனுபவித்து விட்டார் என்பதால் அவர் போட்டியிட முடியும் என்று நான் நினைக்கிறேன். பூலாந்தேவி அப்படித்தான் சரணடைந்து தண்டனையை முடித்துவிட்டு கேஸெல்லாம் முடிச்சுட்டு வந்து போட்டியிட்டு எம்பி ஆனாங்க. ஆனால் பேரறிவாளன் எம்பி ஆகிவிடுவார் என்று நான் சொல்லவில்லை. சீமானுக்கு அந்த அளவிற்கு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு எம்பியாக பேரறிவாளன் அவர்கள் வெற்றி பெற்று நாம் தமிழர் சார்பாக அவர் பாராளுமன்றத்திற்கு செல்லுகிறார் என்றால் அதை நாம் விமர்சிக்க முடியாது. மக்களுடைய தேர்வு. இது ஜனநாயக நாடு. அரசியலில் எதிர்கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அதை ஒரு நிகழ்வை, அரசியல் ரீதியான ஜனநாயக ரீதியான நிகழ்வை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை நிச்சயம் சீமான் பேரறிவாளனுக்கு தருவார் என்றுதான் தெரிகிறது. அதனுடைய வெள்ளோட்டமாகத்தான் திரு அற்புதம் அம்மாள் அவர்கள் சீமானோடு கைகோர்த்து பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார். இது தமிழகத்திலே அரசியல் சலசலப்புகளை ஏற்படுத்துமா? பெரியாரிஸ்டுகள் முற்றிலுமாக ஈழத்திலே துரோகி பட்டம் வாங்கி கட்டிக்கொண்டு இந்த ஈழ அரசியல் களத்தை விட்டு வெளியேறுவார்களா? அல்லது இந்த பெரியாரிஸ்டுகள் பந்தியில இடமில்லாட்டாலும் பரவாயில்ல, இலை கிழிசலா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதனால கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் நாங்கள் தமிழீழம் பற்றி பேசுவோம் என்று விடாப்பிடியாக தமிழீழம் பேசுவார்களா? பார்க்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு அன்பான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.